வாரபலம் பலம் வரும் உலகம். பிரதான அனுசரணை. இப்ப நாம வந்திருக்கிறது எமிரேட்ஸ் மாலுக்கு தான். எமிரேட்ஸ் மால்னு சொன்ன துபாய் யோசிக்கிறீங்களா? இல்ல, காத்தாங்குடியில இருக்கிற எமிரேட்ஸ் மால் 100% பொருட்கள் வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு வரப்பட்டது. அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா துபாய், டர்க்கி, தாய்லாந்து போன்ற நாடுகள்ல இருந்து நிறைய விஷயம் இம்போர்ட் பண்ணிருக்காங்க. இவங்கள்ட்ட நீங்க எடுத்துக்கொள்ளும் உங்களோட வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி பொருட்கள் கூட இவங்கள்ட்ட இருக்குது. இதெல்லாம் நீங்க ஹோல்சேல் பிரைஸுக்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா காத்தாங்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தால போற அரபிக் காலேஜ் ரோட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட எமிரேட்ஸ் மால் இருக்கு. ஹஜ் உம்ராவிற்கு அழைத்து செல்வதற்காக முஸ்லிம் சமய பண்பாட்டல்வர்கள் திணைக்களத்தின் அனுமதி பெற்ற நிறுவனம் சஹ்வான் டிராவல்ஸ் அண்ட் டுவல்ஸ் பிரைவேட் லிமிடெட். தனியாகவோ குழுவாகவோ செல்வோருக்கான எமது சேவைகள், அனுபவம் மிக்க உலமாக்களின் வழிகாட்டல், விசா டிக்கெட் ஒழுங்குகள், 2 ஜும்ஆக்கள், 2 ஹரம்களுக்கு மத்தியில் தங்குமிடம், இலங்கை முறையிலான உணவு மற்றும் தேநீர் ஏற்பாடுகள், மக்கா, மதீனா, தாயிப் போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஜியாராக்கள். இவ்வனைத்து சேவைகளுக்கும் சஹ்வான் டிராவல்ஸ் அண்ட் டுவல்ஸ் பிரைவேட் லிமிடெட், மெத்தைப்பள்ளி வீதி, காத்தான்குடி 2. தொடர்புகளுக்கு 077481500. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள நேயர் பெருமக்களே, இந்த இஃப்தாருடைய வேளையிலே நாம் நோன்பு திறத்தல் தொடர்பான ஒரு சில விடயங்களை நாம் நினைவு கூர்வது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். ஒரு நோன்பாளி நோன்பு திறப்பது சுன்னத்தான அமலாகும். அதே நேரத்தில் மற்றைய நோன்பாளிகளை நோன்பு திறக்க செய்தலும் ஒரு சுன்னத்தான அமலாகும். இவைகள் எம் வாழ்விலே பல்வேறு பாக்கியங்களை ஏற்படுத்தி விடுகின்றன. அந்த அடிப்படையிலே ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்கல் செய்வதென்பது ஒரு பெரியதோர் இபாதத்தாகும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒருவர் ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க செய்வாராக இருந்தால் அந்த நோன்பு பிடித்த மனிதருக்கு அல்லாஹ் எவ்வாறான நன்மைகளை கொடுக்கின்றானோ அது போன்ற நன்மைகளை இந்த நோன்பு திறக்க வைத்த மனிதருக்கும் கொடுக்கின்றான். அந்த நோன்பு பிடித்த மனிதருடைய நன்மைகளிலே எதுவும் குறையாத வகையிலே அவருக்குரிய நன்மைகளை அல்லாஹ் நிரப்பமாக கொடுப்பதோடு இந்த நோன்பு திறக்க செய்த அந்த மனிதருக்கும் நன்மையை கொடுக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே நோன்பு திறக்க செய்தல் என்பது ஒரு பெரியதொரு அமலாகும். அந்த அமலை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வசதி வாய்ப்புகள் இடம்பெறுகின்ற பொழுது செய்து கொள்ள வேண்டும். அந்த நோன்பு திறக்க செய்தல் என்கின்ற போது அதை நாங்கள் பணக்காரர்களுக்கும் செய்யலாம், ஏழைகளுக்கும் செய்யலாம், ஆண்களுக்கும் செய்யலாம், பெண்களுக்கும் செய்யலாம். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் மன் ஃபத்தர சாயிமன் என்றுதான் சொன்னார்கள். யாரொருவர் ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க வைப்பாரோ என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த சாயும் என்ற பொழுது அவர் ஏழையான நோன்பாளி என்று அங்கு கட்டுப்படுத்தப்படவில்லை. ஆகவே எந்த நோன்பாளியாக இருந்தாலும் அவர்களை நோன்பு திறக்க வைத்தல் என்பது பெரியதோர் இபாதத்தாகும். அந்த அடிப்படையிலே நாங்கள் நோன்பாளிகளை திறக்க வைத்தலை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு நோன்பாளியை நாங்கள் நோன்பு திறக்க செய்கின்ற பொழுது அந்த நோன்பாளிக்கு கிடைக்கின்ற நன்மை போன்ற அந்த பகுதி நன்மை எங்களுக்கு கிடைக்கின்றது. 100 நோன்பாளிகளை நாங்கள் நோன்பு திறக்க செய்கின்ற பொழுது 100 நோன்பாளிகளுக்கு கிடைக்கின்ற நன்மைகள் போன்ற நன்மைகள் எமக்கு கிடைக்கின்றன. எனவே நாங்கள் எந்த அளவுக்கு நோன்பாளிகளுடைய எண்ணிக்கையை கூட்டுகின்றோமோ அந்த அளவுக்கு அந்த நோன்பு திறக்க வைத்தலுடைய நன்மை அந்த நோன்பு திறக்க செய்ய வைத்தவருக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு வருகிறார்கள், நோன்பை பிடித்தவர்களாக. இப்பொழுது நோன்பு திறக்கின்ற நேரம். எனவே சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜைத்தூன் எண்ணெயையும் அதே போன்று ரொட்டியையும் நபி இடத்திலே கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் மூலமாக தன்னுடைய நோன்பை திறந்து கொள்கிறார்கள். திறந்ததன் பின்னால் நபி அலைஹிஸ்ஸலாம் இவ்வாறு துஆ செய்தார்கள். அஃப்தர இந்தகுமுஸ் ஸாயிமூன் வ அகல தஆமகுமுல் அப்ரார் வ ஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா. உங்களிடத்திலே நோன்பாளிகள் நோன்பு திறந்து விட்டார்கள், நல்லவர்கள் உங்களுடைய உணவை சாப்பிட்டு விட்டார்கள், உங்களுக்கு மலக்குமார்கள் பிழை பொறுப்பார்களாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். எனவே நாங்கள் நோன்பாளிகளை நோன்பு திறக்க செய்வதென்பது ஒரு அமல். நோன்பு திறக்க போனவர்கள் நோன்பை திறந்ததன் பின்னால் அந்த நோன்பு திறக்க செய்தவருக்காக துஆ செய்வதென்பது நபியினுடைய ஒரு வழிகாட்டலாகவும் இருக்கின்றது. எனவே நாங்கள் அந்த நோன்பு திறக்க செய்த மக்களுக்காக துஆ செய்வதும் ஒரு சுன்னாவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களும் நோன்பு நோக்க வேண்டும், பிறரையும் நோன்பு நோக்க செய்ய வேண்டும். அதே போலதான் சஹாபாக்கள் இந்த நோன்பாளிகளை நோன்பு திறக்க செய்வதிலே ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். அதே போல எங்களுடைய முன்னோர்களான நல்லவர்கள் கூட இந்த நோன்பாளிகளை நோன்பு திறக்க செய்கின்ற அந்த கைங்கரியத்தை பின்பற்றி வந்திருப்பதை பார்க்கின்றோம். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல முன்மாதிரியாளராக இருக்கின்றார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு நோன்பு திறந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வீட்டுக்கு ஒரு ஏழை வருகிறார், வந்து இவர்களிடத்திலே உதவி கேட்கிறார். அப்பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் நோன்பு திறக்க தனக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த பகுதியை எடுத்து அந்த ஏழை மனிதருக்கு கொடுத்துவிட்டு அவர்கள் அந்த வீட்டிலே இருந்து தன்னுடைய நோன்பை திறந்து கொள்கிறார்கள். எனவே இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இந்த செய்கையானது எங்களுக்கு இன்னும் மெருகூட்டக்கூடியதாக இருக்கிறது. நோன்பாளிகளுக்கு உதவ வேண்டும், அவர்களை நோன்பு திறக்க செய்கின்ற அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கின்ற நேரத்திலே சந்தோஷம் அடைகின்றார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லிஸ்ஸாயிபி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷங்கள் இருக்கின்றன. ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரிஹ் வ ஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பிஹ். ஒரு சந்தோஷம் என்னவென்றால் அவர் நோன்பை திறக்கின்ற பொழுது அடைகின்ற சந்தோஷம், நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்ற பொழுது, நோன்பை முழுமையாக முடித்துவிட்டு கொண்டாடுகின்ற பொழுது அடைகின்ற சந்தோஷம். அடுத்த சந்தோஷம் என்னவென்றால் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தரிசனத்தை பெறுகின்ற, அல்லாஹ்வை சந்திக்கின்ற பார்க்கின்ற சந்தர்ப்பம், அதில் அடைகின்ற சந்தோஷம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த சந்தோஷத்தை பெறுகின்ற வாய்ப்பு யாருக்கு கிடைக்கிறது என்றால் நோன்பாளிக்குத்தான் கிடைக்கின்றது. அவர் நோன்பை பிடிக்கின்ற பொழுது, அந்த நோன்பை திறக்கின்ற பொழுது அவருக்கு கிடைக்கின்ற சந்தோஷம், இந்த நோன்பை பிடித்ததன் காரணமாக நாள மறுமையிலே அல்லாஹுவை சந்திக்கின்ற வாய்ப்பை பெறுகின்ற ஒரு பாக்கியம் கிடைக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நோன்பு திறக்க வைத்தல் என்பதை மிக கூடுதலாக செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த நோன்பை திறக்கின்ற பொழுது, நோன்பு திறக்கின்ற நேரம் வந்துவிட்டால் நாங்கள் அந்த நேரத்திலேயே எங்களுடைய நோன்பை திறந்து கொள்ள வேண்டும். மகரிபுடைய அதான் சொல்லப்படுகிறது, மகரிபுடைய நேரம் ஆரம்பித்து விட்டது என்றால் நாங்கள் என்ன வேலைகள் இருந்தாலும் அதை தாமதப்படுத்தாமல் நோன்பு திறத்தலை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும்.
அப்படி இல்லாமல் பாங்கு முடிந்துவிட்டு நாங்கள் நோன்பை திறப்போம் என்று இருக்க தேவையில்லை. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு மார்க்கத்திலே சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால் உங்களுக்கு நேரம் வந்துவிட்டால் நோன்பை திறங்கள் என்றுதான். எனவே அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய நோன்புவை திறந்து இந்த நோன்புடைய காலத்திலே நல்ல அமல்கள் செய்து எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீனிடத்திலே உயரிய சவாபுகளை பெறுவதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்வோமாக. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அவனுடைய நல்லடியார்கள் குழுமத்திலே ஏற்றுக்கொள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.